அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். ஒரு பெண்ணின் ரகசியம் பகுதி 2. ஏண்டிமா, இந்த பொண்ண வரிக்குதிரை மாதிரி இப்படி வளர்த்திருக்குது இந்த கிழவி. அவளாட்டமே இதுக்கும் புத்தி கித்தி கெட்டு போச்சுன்னா என்னாடி பண்றது என்றாள் ஒரு கிழவி. அது எப்படி சொல்ற? விமலா என்ன உடம்புல கொழுப்பு ஏறி ஊற மேய்ஞ்சுக்கிட்டா இருந்தா? அந்த மாதிரி ஒண்ணு நடந்ததுக்கு பின்னால அவ எவனையும் கிட்ட சேர்க்கலையடி. வீட்டுக்காரர் வீட்டுக்குள்ள இருக்கும் போதே வெளியே சுத்திட்டு இருக்கிற எத்தனை பேரை நாம பார்க்கிறோம். ஆனா அவ கடைசி வரைக்கும் எவனையும் நெருங்க விடாமல் நெருப்பு மாதிரி இருந்து சாதிச்சுட்டாளேடி. அவளை தப்பு சொன்னா நமக்கு வாய் அழுகி போய்குட்டி என்றாள் இன்னொரு கிழவி. என்ன ஒண்ணு, பையனுக்கு அப்பன் யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லாமலேயே கம்முன்னு இருக்கிறா பாரு. அதான் என்ன மர்மம்னு தெரியல என்றாள் இன்னொரு கிழவி. அந்த கம்நாட்டி தான் அவளை வலுக்கட்டாயமாக கெடுத்துட்டானோ என்னவோன்னு கூட ஊர்ல அப்ப பேசிக்கிட்டாங்க என்றாள் முதல் கிழவி பழைய நினைவுகளை மனதுக்குள் கொண்டு வந்து. இப்படி கிழவியின் குமரி பருவத்தில் நடந்த அந்த சம்பவத்தை மீண்டும் கிளறி புகைவிட்டார்கள் ஊர்க்காரர்கள். ஆனால் தன் வாழ்க்கையில் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கான எந்த சுவடும் இல்லாததை போல தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்தாள் கிழவி. மீனாட்சி BA முடித்த பிறகு நல்ல இடமாக பார்த்து திருமணம் முடித்துவிட விரும்பினாள் கிழவி. மீனாட்சியின் கல்யாணத்தை பற்றி நினைத்தாலே குபீர் என்றது கண்ணனுக்கு. சேமிப்பு என்று அவனிடம் ஏதுமில்லை. அவளது படிப்புக்கு 20 சவர நகையாவது போட வேண்டும். அதற்கே பல லட்சத்திற்கும் மேல் வேண்டும். அதன் பிறகு சாமான் செட்டு, சீர்வரிசை, வண்டி, சாப்பாடு செலவு, போக்குவரத்து என மேலும் 5-6 லட்சமாவது வேண்டும். இத்தனை லட்சங்கள் கையில் இருந்தால்தான் அவளை கரை சேர்க்க முடியும். லட்சக்கணக்கில் பணத்திற்கு எங்கே போவான் கண்ணன்? அவரது பேச்சை கேட்காமல் அவளை அதிகமாக படிக்க வைத்த கிழவி மீது இப்போது கோபமாக வந்தது கண்ணனுக்கு. 10ஓ 12ஓ படித்திருந்தால் 4-5 சவரனோடு கூலி வேலையோ சிப்காட் கம்பெனியில் ஏதேனும் ஒரு வேலையோ செய்கிறவரனுக்கு பிடித்து கொடுத்திருக்கலாம். பேத்தியின் கல்யாணத்திற்காக கிழவி பணம் சேர்த்து வைத்திருப்பதாக அவரின் மனைவி ஒரு முறை சொன்னாள். ஆனால் எவ்வளவு சேர்த்து வைத்திருக்கிறாள் என்பதும் எங்கே வைத்திருக்கிறாள் என்பதும் தெரியவில்லை. கேட்கவும் தயக்கமாக இருந்தது. இவ்வளவு பெரிய ஆம்பளை இந்த கிழவி கிட்ட வந்து காசு கேட்கிறீன்னு என்னை கேட்டு விட்டால், மீனாட்சி பாட்டி எவ்வளவு துட்டு சேர்த்து வச்சிருக்கான்னு உனக்கு ஏதாவது தெரியுமா என்று மெதுவாக கேட்டார் மகளிடம். தெரியலப்பா, ஆனா பணம் வச்சிருக்காங்கன்னு தெரியும் என்றாள் மீனாட்சி. எவ்வளவு இருக்குதுன்னு கேட்டு பாருடா குட்டிமா என்றார் தயங்கி தயங்கி. நான் எப்படிப்பா கேக்குறது? அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் என்று தீர்மானமாக சொல்லிவிட்டாள் மீனாட்சி. இந்த மனப்போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போதே வேலூரில் இன்ஜினியர் வேலை செய்கிற ஒரு வரன் வந்தது. பையனை மீனாட்சிக்கும் கிழவிக்கும் பிடித்து போனது. 30 சவர நகையும் ஒரு வண்டியும் கேட்டனர். அதை கேட்டதும் திடீரென நெருப்பின் மீது காலை வைத்து விட்டதை போல காலை உதறினார் கண்ணன். கடைசியில் 25 பவுன் நகையும் வண்டியும் கேட்டனர். அதற்கும் தடுமாறினார் கண்ணன். கிழவிதான் சம்மதம் சொல்லி அவர்களை வழி அனுப்பி வைத்தாள். அவளாகவே சம்மதம் சொன்னது கண்ணனுக்கு ஆறுதலாக இருந்தது. கிழவி அவ்வளவு பணம் வச்சிருக்குமா என்று சந்தேகமாய் கேட்டுவிட்டு கண்ணனை திகிலூட்டினாள் அவன் மனைவி. நீ வேற சும்மா இருடி, இங்க நெருப்ப கொட்டி வச்ச மாதிரி திகு திகுன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. நீ வேற இப்படி ஏதாவது கிளப்பி என்னை பயமுறுத்தாதே என்று முனகினார் கண்ணன். இல்லங்க, ஒருவேளை நீ பணம் சேர்த்து வச்சிருப்பேன்னு உன்னை மாதிரியே கிழவியே நினைச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா என்று மீண்டும் ஒரு சந்தேகத்தை கிளப்பினாள். அடி, மரியாதையா வாய மூடிட்டு போ. இப்படி ஏதாவது சொல்லி என்னை கடுப்பேத்தாத. நானே திக்கு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ வேற என்றார் கோபமாக. அப்படி கத்தினாலும் அவள் சொன்னது அவருக்குள் புதிய பயத்தை கிளறிவிட்டது. ஒருவேளை இவள் சொல்வது உண்மையாக இருந்தால்? அவருக்குள் நாள் ஒரு பொழுதும் புதிதாக திகில் கூடிக்கொண்டே போக கல்யாண வேலைகள் தொடங்கிவிட்டன. வள்ளிமலையிலே திருமண மண்டபம் பேசி முன்பணம் கொடுத்தாயிற்று. மேளம், தாளம், பாட்டு கச்சேரி என ஒவ்வொன்றாக சொல்லியாயிற்று. அடுத்து 40வது நாள் கல்யாணம். நகை, பாத்திர பண்டம் எடுக்க வேண்டும். பணத்துக்கு என்ன செய்வது? எங்கே கேட்பது? துணிந்து கிழவியிடம் கேட்டு விடலாமா என்கிற யோசனையோடு
அந்த வெள்ளிக்கிழமை விடியற்காலையில் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்த கண்ணன் மீனாட்சியின் அலறலை கேட்டு வேகமாக எழுந்தார். அடுத்த அறையில் கிழவியுடன் படுத்திருந்த மீனாட்சி பேயடித்து விட்டதை போன்ற முகத்துடன் ஓடி வந்தாள். அந்த அதிகாலையில் திடுதிப்பென்று கிழவி இறந்து போனாள். இரவு கூட கல்யாண வேலைகளை பற்றியும் போகிற வீட்டில் எப்படியெல்லாம் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் மீனாட்சியிடம் நடுநிசி வரை பேசிக்கொண்டு இருந்தாள் கிழவி. அதற்கு பிறகு மீனாட்சி அசந்து தூங்கிவிட்டாள். வழக்கமாக காலை 5 மணிக்கெல்லாம் எழுந்து வெற்றிலை போடும் கிழவி அன்று 6 மணி ஆகியும் படுக்கையில் அசைவின்றி படுத்து கிடந்தாள். அது புதிதாக தெரிய அவளை உசுப்பிய மீனாட்சி உடல் அசைவில்லாமல் கிடந்ததை கண்டதும் தான் அலறினாள். கிழவியின் இந்த சாவை ஊரே ஒன்று சேர்ந்து வாய் வலிக்க பேசியது. அவள் உயிரையே வைத்திருந்த பேத்தியின் திருமணத்தை பார்க்கிற பாக்கியம் கூட இல்லாமல் போய் சேர்ந்து விட்டாளே என்று விசனப்பட்டது. ஆனாலும் இது போன்ற சாவு யாருக்கும் வராது என்றும் பேசியது. நோய் நொடி இல்லாமல் படுக்கையில் கிடக்காமல் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் யாருக்கும் தொல்லை கொடுக்காமல் பட்டென்று உயிர் போய் விடுகிற கொடுப்பனை எத்தனை பேருக்கு கிடைத்து விடுகிறது. கிழவி இப்படி திடுதிப்பென்று செத்ததால் கண்ணன் தான் கலங்கி போனார். எத்தனையோ ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு பிடிவாதமாய் வாழ்ந்து அவரையும் பேரன்களையும் பேத்தியையும் வளர்த்த ஆளாக்கிய கிழவி இப்படி பொட்டென்று உயிர் விட்டது அவருக்கு தாங்க முடியாத வழியாக இருந்தது. வாசலில் கட்டிலை கிடத்தி அதன் மீது கிழவியின் உடலை படுக்க வைத்து ஊரே திரண்டு வந்து அழ பறை மேளமும் பேண்டுகளும் காதை கிழிக்க திண்ணையில் தலை கவிழ்ந்து கிழவியின் நினைவுகளில் மூழ்கியிருந்த கண்ணன் திடீரென எழுந்து வீட்டின் உள்ளே போனார். கிழவியின் அறையில் சுவரோரமாய் கிடந்த நீல நிற ட்ரங்க் பெட்டியை திறந்து பரபரவென கிளறினார். அவரது நெஞ்சு வெளியில் வெடித்துக் கொண்டிருந்த பட்டாசுக்கு இணையாய் படபடத்தது. பெட்டியில் இருந்த புடவைகள், ரவிக்கைகள், சாமி படங்கள், காகிதங்கள் என எல்லாவற்றையும் கிளறினார். அவர் தேடியது மட்டும் அங்கே இல்லை. எங்கே வைத்திருப்பாள்? மண்டை தீர்ந்தது அவருக்கு. கிழவியின் பிணம் வெளியே கிடக்க உள்ளே பணம் மூட்டையை தேடும் தன்னை நினைத்ததும் அவருக்கே வெட்கமாக இருக்க பெட்டியை மூடி வைத்துவிட்டு வெளியே வந்துவிட்டார். எங்கே போய்விடப் போகிறது? இந்த நினைப்புதான் அவரை வெளியே அனுப்பி வைத்தது. தேர்ப்பாடை கட்டி அதில் வைக்கோல் பரப்பி அதன் மீது முடைந்த பசுந்தென்னை ஓலை வைத்து அதன் மீது கிழவியை தூக்கி படுக்க வைத்த போது தலை தாழ்வாய் தெரிந்தது. அவள் எப்போதும் தலைக்கு வைத்துக் கொள்ளும் தலையணையையே பாடையிலும் தலைக்கு வைத்து பாடை நகர்ந்த போது ஊரே கைகூப்பி வணங்கி வழி அனுப்பியது. கிழவியை புதைத்து விட்டு வீடு திரும்பியதும் கண்ணன் மீண்டும் கிழவியின் அறைக்குள் புகுந்தார். அந்த அறையில் இருந்த துணிப்பைகள், பானைகள், நெல்லுரை, பரண் என எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்தார். மீண்டும் ட்ரங்க் பெட்டியை குடைந்தார். கவிழ்த்து கொட்டினார். கடை இருந்த அறைக்கு ஓடினார். கல்லாப்பெட்டி, பொருட்கள் இருந்த அலமாரிகள், பிஸ்கெட், மிட்டாய் டப்பாக்கள், உப்பு, பருப்பு பைகள் என ஒன்று விடாமல் தேடினார். கடை கல்லாவில் இருந்த சில ரூபாய் தாள்களும் கொஞ்சம் சில்லறை காசுகளையும் தவிர வேறு பணமோ நகையோ எதுவும் அவர் கண்களிலோ கைகளிலோ படவில்லை. நேரம் ஆக ஆக அவரது நம்பிக்கை குறைந்து கொண்டே போனது. விளக்கு வைத்து ஊரே அடங்கிய பிறகும் எல்லாவற்றையும் புரட்டி போட்டார். எந்த பயனும் இல்லை. முதன்முறையாக கண்ணனுக்கு சந்தேகம் வந்தது. ஒருவேளை கிழவியிடம் சேமிப்பு என்று எதுவும் இல்லையோ, அல்லது இருந்த எல்லாவற்றையும் யாரிடமாவது கொடுத்து வைத்திருப்பாளோ, அல்லது வேறு யாருக்கேனும் கொடுத்து விட்டிருப்பாளோ என்ற சந்தேகம் வந்தது. யாருக்கு கொடுக்க போகிறாள்? உயிராக வளர்த்த பேத்தியை விட வேறு யாருக்கு கொடுத்து விட முடியும் என்ற யோசனை வேறு கண்ணனுக்கு. இரவெல்லாம் தூக்கமில்லை கண்ணனுக்கு. விடிந்ததும் மீண்டும் தேடத் தொடங்கினார். மீண்டும் ஏமாற்றம்தான் மிஞ்சியது. கிழவி சேர்த்து வைத்த பணம் எதுவும் கிடைக்கவில்லை என்பதை அவரது மனைவியால் கூட நம்பவே முடியவில்லை. உண்மையிலேயே அவளிடம் சேமிப்பு எதுவும் இல்லையா? இல்லப்பா, பாட்டி நிறைய பணம் வச்சிருந்தது, நானே பார்த்தேனே என்றாள் மீனாட்சி. அப்படியெனில் அது எங்கே போனது? இறந்த வீட்டின் உள்ளே யாராவது புகுந்து விட்டார்களோ? கண்ணனுக்கு பைத்தியம் பிடிக்காத குறைதான். இந்த தகவல் ஊருக்குள் பரவியதும் ஊரும் அதை நம்ப மறுத்தது. கிழவி கிட்ட பெரிய தொகையே இருக்கணுமே, அப்ப இத்தனை வருஷமா சேர்த்தது எல்லாம் எங்கதான் போச்சு என்றனர் சிலர். எங்கேதான் போனது? கிழவியின் வாழ்க்கையில் எல்லாமே விடை தெரியாத புதிர்கள் தானா என வியந்தனர் எல்லோரும். கண்ணனுக்கு கிழக்கு மேற்கு எதுவும் புரியவில்லை.
கிழவியை நம்பி கல்யாண வேலைகளில் இறங்கிவிட்ட பிறகு நட்டாற்றில் காலை வாரி விட்டு போய்விட்டாளே என நினைத்தார். முதலில் நகை எடுக்க வேண்டும், 25 சவரனுக்கு பணம் வேண்டும். அவர் தலையை அடமாடம் வைத்தாலும் கூட எதுவும் தேராது. தெரிந்தவர் உறவினர் என்று கை காலில் விழுந்து புரட்டினாலும் கூட 2 லட்சத்திற்கு மேல் தேராது. மீதிக்கு என்ன செய்வது? ஒரு வழியும் தெரியவில்லை. அவ்வளவுதான். இனி கல்யாணம் நடக்க வழியே இல்லை. அழுங்காமல் குலுங்காமல் கிளியை போல பொத்தி பொத்தி வளர்த்த மீனாட்சியின் கல்யாணம் நின்று போனால் வெளியில் தலை காட்ட முடியுமா? அதைவிட இப்போதே குடும்பத்தோடு தூக்கு போட்டு சாகலாமே. கிழவியை நினைத்ததும் சித்திரை மாத காற்று மழையை போல ஆத்திரமும் கோபமும் கண்ணனுக்குள் சுழன்று சுழன்று அடித்தது. இப்படி ஒரு துரோகம் செய்துவிட்டு போனவள் நரகத்திற்கு தான் போயிருப்பாள் என்று சபித்தார். கிழவி செத்து 30 நாட்கள் முடிந்த அன்று இரவு கண்ணனின் கனவில் கிழவி வந்தாள். அவரின் தலையை தடவி சிரித்தாள். கையை உயர்த்தி ஆசீர்வாதம் செய்தாள். பாதி தூக்கத்தில் எழுந்து உட்கார்ந்து கடும் கோபமாக கத்தினார் கண்ணன். மறுநாள் விடிந்தபோது கல்யாணத்துக்கு 10 நாட்கள் மட்டுமே இருந்தன. நகையெடுப்பதற்கான எந்த வழியும் தெரியாமல் பித்து பிடித்ததை போல இப்படியும் அப்படியுமாய் நடந்து கொண்டிருந்தார். அப்படியே நடந்து ஆற்றங்கரைக்கு போனார். கிழவியை புதைத்த குழியின் மீது நட்டு வைத்த துளசி செடி பச்சை பசேலென துளிர்ந்து வளர்ந்திருந்தது. குழியின் மண்மேட்டை வெறுப்போடு பார்த்தார். அந்த மண்ணை பார்க்க பார்க்க கோபம் தலைக்கேறியது. கிழவியின் துரோகத்தை நினைத்ததும் அவரின் மார்பு கூட்டுக்குள் திகுதிகுவென இருந்தது. மண்மேட்டுக்கு பக்கத்திலேயே கிழவியின் துணி மூட்டை தலையணை கிடந்தது. கிழவி எப்போதும் அதைத்தான் தலைக்கு வைத்து படுப்பாள். அதை பார்த்ததும் மீண்டும் ஆத்திரம் தலைக்கு ஏறியது. கண்மண் தெரியாத அளவுக்கு கோபம் ஏற காலை உயர்த்தி அந்த துணி மூட்டையை ஆத்திரத்தோடு எட்டி ஒரு உதை விட்டார். துணி மூட்டை பீத்து கொண்டு சிதறியது. அடுத்த கணம் அவருக்கு மூச்சே நின்று விட்டது. அதிர்ந்து போய் கண்களை அகல விரித்து பார்த்தார். துணி மூட்டையின் உள்ளே கட்டுக்கட்டாய் ரூபாய் நோட்டுகள். அவர் ஒரு நிமிடம் அதிர்ந்துதான் போனார். தன்னுடைய மகனையும் அத்தனை பேரன்களையும் ஒரே ஆளாக நின்று வளர்த்த கிழவி பேத்தியை மட்டும் கைவிட்டு விடுவாளா? கிழவி நரகத்திற்கு தான் போயிருப்பாள் என்று சபித்த மகன் மிகவும் வருத்தம் அடைந்தான். தன் தாயை நினைத்து பெருமிதம் அடைந்தான். கிழவியின் குமரி பருவத்தில் நடந்த ரகசியம் கிழவிக்கு மட்டுமே தெரியும். தான் வயல் வேலைக்கு செல்லும் போது மயங்கி விழுந்த என்னை என் வாழ்க்கையை அளித்த அந்த நாட்டாமியின் மகன்தான் என்பதை ஊருக்கு சொல்ல மனம் வரவில்லை. வைராகியம் அதனை தடுத்து விட்டது. ஏதும் தெரியாதது போல் 2ஆம் தாரமாக கல்யாணம் செய்ய வந்த அவனை வெட்டி வீச வேண்டும் என்று தோணியதை தவிர அவனை கல்யாணம் செய்ய ஒருபோதும் எண்ணியதில்லை என்பதை உள்ளுக்குள்ளேயே புதைத்து விட்டிருந்தாள். நாட்டாமியின் மகன் பரதேசி கோலத்தில் திரிந்து ஒரு நாள் கிணற்றில் விழுந்து இறந்து போனான் என்ற செய்தி அறிந்த பிறகே அவள் ஆன்மா சாந்தி அடைந்தது. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.